வணக்கம் மக்களே. டே 3 கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா, இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்டர்ஸ்டார்ம் கோவாவில் இருக்க முக்கியமான பிளேஸ்க்கான விசிட் பண்ணலாம். கொடுக்குற காசு ஒர்த்து தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்துட்டு இங்கே மட்டும்தாங்க இருக்குது. ஸோ நம்ம கையில் வந்து தண்டர்ஸ்டார்ம் மாதிரி வரும். நம்ம அது மாதிரி பிடிச்ச மாதிரி விளையாண்டுட்டு இருக்கலாம். இந்த என்ட்ரி ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்துட்டு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. ஹேண்டிகேப்பாக இருக்க பர்சனுக்கு வந்து ஃப்ரீ தாங்க. நம்ம ஜாலியாக அதை போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஒன்று ஒன்றா ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ஷோ பண்ணி அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம போட் சைட் சீயிங்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. இது டோட்டலி ஸ்கேம் தாங்க, வேஸ்ட்டுங்க. இது மாதிரி அங்கங்கே பார்க்குறீங்களே இது தாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு 300 சார்ஜ் பண்ணாங்க. கோவா நல்லா பார்த்துட்டு போங்க. முன்னாடியே நாங்கள் வந்துட்டு கேப் ப்ரொவைட் பண்ணுறதுனால வேஸ்ட்டுங்க. நீங்கள் போயிட்டு நீங்களாக பைக் எடுத்து சுற்றும் போது தாங்க உங்களுக்கு டோட்டலாக நல்லா செம்மையாக இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம பைக் எடுத்துகிட்டு நம்ம நைட்டு கெசினோ போகாமல் எப்படிங்க? கோவா போனால் கெசினோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு சில கெசினோலாம் போர் அடிக்குது. ஆமாம், நாங்கள் போன டெல்டன் செகண்ட்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தனால அதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம். பார்த்திங்கன்னா 2000 per person. அப்புறமேட்டுக்கு அங்கேருந்து நம்ம இதெல்லாம் பே பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் டேக் மாதிரி மாற்றி விட்டு இங்கேருந்து பிக்கப் பண்ணி நம்மளை வந்து இந்த க்ரூஸ் ஷிப்புக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து நைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டின்னர் வந்து அன்லிமிட்டெட் டின்னருங்க. அதே மாதிரி ஆல்கஹாலும் அன்லிமிட்டெடு. கெசினோ விளையாட தெரிஞ்சிருந்ததா கண்டிப்பாக விளாட்லாம். ஆனால் பணம் இருந்தவங்க அதை பார்த்து விளையாடணும், இல்லைன்னா மொத்தமாக பிடுங்கிட்டு போயிடும். அதை எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இருந்தாலும் அதை நம்பிட்டுலாம் போகாதீங்க. இருந்த வரையும் நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள் பசங்களோட. என்ன டான்ஸ் இதெல்லாம் ஆட முடியல, ஏன்னா நம்ம போன சீசன் வந்து ஃபுல்லாக ரெய்னி சீசன். அதனால் மேலே டாப் ஃப்ளோருக்கு வந்து அலோவ் பண்ணல. ஆமாம், எல்லா கசினோலையும் இதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சான். சரி, இன்னும் இதுக்கு போயிருந்தோம். ஆமாம், சேர்ஸ்கள் தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளேலாம் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அன்றைக்கி போனபோது நாங்கள் ஐபிஎல் மேட்ச் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு